Hi friends, hello vanakkam. This is Shivaji. Friends, இந்த வீடியோல நம்ம வந்து நான் சொல்லுவேன் எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருப்பேன். ஸ்டாப் லாஸ் போட கத்துக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கத்துக்கிட்டுங்க. டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்லிட்டு இருப்பேன். இந்த வீடியோல சரி நம்ம சொல்ற விஷயத்தை பத்தி ஒரு டாபிக் போடா எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் போட்டு பண்ணலாம் அப்படினா மேபி இந்த விஷயம் நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க மேபி அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் இருப்பீங்க. ஓகே, அக்செப்ட் ஒத்துக்கிறேன், நீங்கள் பெரிய லெவலில் இருக்கீங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சார் இந்த ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிங்களே, ஏன் ஸ்டாப் லாஸ் போடணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ஸ்டாப் லாஸ் போடுறதால என்ன பயன், இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் பாருங்கள், இல்லை பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் கூட வந்து பாருங்கள். ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வகுக்கிறதுக்கு. இது என்னென்னா, ஸ்டாப் லாஸ் வந்து உங்கள் பயத்தை குறைக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பயத்தை வந்து ரொம்ப குறைக்குது. உங்களுடைய மனநிலைமை வந்து சீரமைக்குது. அதுவும் நீங்கள் இடம் தெரிஞ்சு ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இன்னமும் வந்து ஒரு தெளிவான வழியை போயிட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு எவ்வளோ போட்டால் எவ்வளோ பணம் கிடைக்கும், இது மேலே தான் வந்து கவனம் வருது தவிர இந்த ஸ்டாப் லாஸை வந்து எப்படி உபயோகிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் வந்து பாதி விஷயம் வந்து கிளியர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றுன்னா பார்த்துடலாம். ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல போடலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஸ்டாப் லாஸ் போடணும்னா என்ன பண்ணணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கணும், இல்லை ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் அந்த இடத்துல எடுக்கணும். என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லைன் இது ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு நேராக வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துக்கு நேராக ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இது 1 hour சார்ட்டோ இல்லை 15 minutes சார்ட்டோ இல்லை டே சார்ட்டோ என்ன மாதிரி இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனால் அந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துல வந்து சேல் சைடு செட்டப் வேணும் அப்படின்றத மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேபி அந்த லைனை கட் ஆகிட்டு மேலே போகலாம். அந்த லைனில் ட்ராவல் ஆகிற வரையிலும் ப்ரைஸு எனக்கு சேல் சைடு செட்டப் அமைஞ்சால் நான் வந்து சேல் சைடு எடுக்கிறேன் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல வந்து நான் சேல் சைடு செட்டப் தான் போகிறேன் அப்படின்னு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாச்சு. இந்த இடத்துல ப்ரைஸோடைய பிஹேவியர் பாருங்கள். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸுங்க எல்லாம் என்ன லாங்குவேஜ் சொல்ல வருதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்காங்களே, நல்ல ஹெவியாக ஒரு 1%, 1.5% நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங்கோட பாடியோட க்ளோசிங் கொடுத்து நிற்கிறாங்களா, சஸ்டெண்டாக நிற்கிறாங்களான்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஏரியாவில் கொஞ்சம் தள்ளிடுங்க. ஓகேங்களா, இல்லை மார்க்கெட் சும்மா ஒரு மைல்டாக ஒரு 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டு ப்ளஸ் இல்லை மைனஸ் அவ்வளோதான் போயிட்டுருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி சேலிங் சைடு ஒரு பிளான் பண்ணலாம். சேலிங் சைடு பிளான் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரைஸ் அந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுங்களா, ப்ரைஸ் ஓப்பன் ஆகும், லைட்டாக ரிஜெக்ஷன் என்ன தெரியுதான்னு பாருங்கள், ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகுதான்னு பாருங்கள், அகைன் வந்து ஃபால் ஆகுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சினாரியோ, அதாவது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக லோ கிடைக்கணும். அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ்ஷாக லோ கிடைக்கணும். அந்த ஹை வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஹை கிடைச்சா பரவாயில்ல, அது ப்ரீவியஸ் ஹை கிடைச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொன்னீங்களா, எஸ்எல், இந்த ஹை தான் வந்து நம்ம சேல் சைடுக்காக நம்ம பிளான் பண்ணுறது. இதை விட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரேண்டமாக வந்து ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ரேண்டமானா அதை நம்ம பூவா தலையை போடுறோம் இல்லைங்களா, ஹெட் ஆர் டைல் பெட்டு மாதிரி. அப்போ வந்து என்னென்னா பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லையா தெரியாது, அப்புறம் எவ்வளோ லாஸ் வரும்னு தெரியாது, என்ன நடக்க போதுன்னு தெரியாது, ஃபஸ்ட்டு வந்து எதுவும் தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு பண்ண சொல்ல வந்து நமக்கு இந்த இடத்துல போனால் இவ்வளோ லாஸ் ஆகுன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேபி. இப்போ இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் எஸ்எல் வச்சுருக்கலாம். பேங்க் நிஃப்டி எடுத்துக்க ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல நீங்கள் மேலே அப்பர் சைடு வந்து ஒரு 50 பாயிண்ட் எஸ்எல் வச்சுருக்கலாம். நீங்கள் லோவர் சைடு வந்து அதுக்கேற்ற 1:1, 1:1.5 என்ன நீங்கள் டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அந்த டார்கெட்டை நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ்
எப்படி போடணும், ஏதாவது நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கணுன்ற விஷயம் தெரிஞ்சுங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ. ஓகேங்களா? அதே மாதிரி சப்போர்ட் ஜோனில் அதே மாதிரி தான் பை அண்ட் சைடுக்கான பிளான் பண்ணணும். நீங்கள் வந்து பை அண்ட் சேல்க்காக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சப்போர்ட் ஏரியாவில் நீங்கள் பண்ணலாம். ரேண்டம்லாம் நீங்கள் ப்ரைட் பண்ணால் கொஞ்சம் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். பண்ணுங்கள், வேணாம்னு சொல்லவில்லை. உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் நீங்கள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ட்ரேட் எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் என்ன சொல்லுது பர்டிகுலருக்காக வெயிட்காக காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை சைக்காலஜியும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு வந்த இடத்துல நீங்கள் ட்ரேடிங் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பேலன்ஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா அவங்க காத்திருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த ட்ரேட் எடுக்க முடியும். அந்த ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்றதை அவங்க டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பிளான். ஏன்னா நம்ம ஜோபில் இருக்கிற காசுக்கு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட முடியும். நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குதுன்னா 10 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்குன்றதுல பிளான் பண்ணணும். அதை விட்டு பக்கத்தில் இருக்கிற பிரியாணி சாப்பிட்டுருக்கானே நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணலாமா அப்படின்னா பிரச்சனை வேறு மாதிரி தான் போகும். ஓகேங்களா? ஸோ நம்மளால் நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேடில் ஏடா உடம்பு மாட்டிக்குவாங்க. ஒரு சிலர் வந்து அவசரப்பட்டு என்ட்ரி ஆகிடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 3 மினிட்ஸ் வச்சிங்களேன், ஒரு மேலே ஸ்டாக்ஸ் மேலே மாதிரி போய்ட்டுருக்கோம், என்ட்ரி ஆகிடுவாங்க. என்ட்ரி ஆகிட்டதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் மேலேயே போக கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், இது மாதிரி போய்ட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து இந்த மாதிரி ஜோன்லேயே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகலாமா, ப்ரைஸில் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது ஸ்டாப் லாஸை கொடுக்கலாமா இல்லை இருக்கிற இடத்துலேருந்து வெளியே வந்துடலாமா அப்படின்ற விஷயம் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்போ அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல பை எடுத்துட்டீங்க, மேலே ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டுருக்குது அப்படின்னு நினச்சி பை எடுத்துட்டீங்க, ஒரு வேலை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணலாம். எப்போது இந்த ட்ரெண்ட், அதாவது நீங்கள் 5 மினிட்ஸில் நீங்கள் ஒரு பை சைடு எடுத்துட்டிங்கன்னா 1 ஹவரில் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக அப் மூவில் போயிட்டுருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, இந்த 1 ஹவர்லேயே 50 மினிட்ஸில் இல்லை அதையும் இதே மாதிரி தான் சைடர்ஸ்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பொசிஷன் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ்க்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்க. ஏன்னா நான் அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்கள் கூட அந்த விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் போயிட்டு இருக்குதுன்னா நம்ம ஏன் வெயிட் பண்ணோம், ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சைடு பிரேக் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருந்தால் மட்டும் வெயிட் பண்ணலாம். நம்ம சைடு பிரேக் ஆகிற கண்டிஷனே தெரியாதப்போ நாமே வெயிட் பண்ணோம். தெரியாமல் என்ட்ரி ஆகிட்டோம், ஒரு பிளேஸ் வந்து தெரியாமல் பை பண்ணிட்டோம், ஏதோ பொசிஷனில் உட்காந்துட்டோம், பயந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்ல கட் பண்ணிட்டு போய் ரிலாக்ஸாக இருங்க. நாளைக்கு வேறு ட்ரேட் பிளான் பண்ணுங்கள். ட்ரெண்டில் போகிற ட்ரேட் பிளான் பண்ணலாமா, இப்போ நான் சொன்ன ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்ற விஷயம் தெரியும். இப்போ நம்ம யூடியூப் லைவில் கூட சில பேர் கேட்பாங்க, சார் இந்த ஸ்டாக்ஸில் நான் பை பண்ணிட்டு இருக்கேன், ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நீங்கள் ஒருத்தர் கேட்குறீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் தெளிவில்லாமல் என்ட்ரி ஆகிட்டீங்க, தெரியாமல் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். மேபி நீங்கள் ஹோல்டில் பொசிஷன் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பையோ சேல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். தாத்தா ட்ரெண்டு, அப்பா ட்ரெண்ட் எல்லாம் என்ன வந்து எல்லாமே நல்லா ஒரு அப் மூவில் கொடுக்குறாங்களா, இல்லை ரெண்டுமே வந்து டவுன் சைடில் இருக்காங்களா, நீங்கள் எடுத்திருக்க இடம் பொசிஷன் சரியான இடம் அப்படின்றது தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸோட முக்கியம் என்ன அப்படின்னா இது ஒன்று. இந்த ஸ்டாப் லாஸ் போடாமல் நான் ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ரேண்டமாக ஸ்டாக்ஸ் போயிட்டுருக்கோம், ஸ்டாக்ஸ் போயிட்டு இந்த இடத்துல பை எடுத்துருவாங்க. ஓகேங்களா? பை எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே வரும், ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. மேபி அந்த லோ இருக்குங்க, இந்த லோ இருக்கும், இந்த லோ வந்து கீழே கட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வரும். இந்த இதில் ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்துருக்குது, கொஞ்சம் கீழே கரெக்ஷனுக்காக கீழே வரும், ஸோ நான் அந்த கரெக்ஷனில் திரும்ப வந்ததில் நம்ம ஆவரேஜ் பண்ணி பை பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. பையும் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டும் பண்ணுவாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, ப்ராஃபிட்டும் பண்ணுவாங்க, இது திரும்ப போக சொல்ல. ஆனால் இது எத்தனை டைம் வந்து நடக்கும், கிட்டத்தட்ட 10 ட்ரேடில் 6லேருந்து 7 ட்ரேட் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் மிச்சம் இருக்க 3 டைம் இருக்குது இல்லைங்களா, இந்த 7 ப்ராஃபிட்டையும் ப்ளஸ் உங்கள் கையில் இருக்கிற ப்ராஃபிட் ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தம் வட்டி முதலமாக சேர்த்து அந்த 3 ட்ரேட் வந்து இழுத்துட்டு போயிடும். ஏன்னா எப்பவுமே இதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குன்னு நினைக்காதீங்க. சில டைம் வந்து பேட்டர்ன் அமைஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் திரும்பிச்சுன்னா எவ்வளோ நீங்கள் கரெக்ஷன் பண்ணாலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண. சொன்ன மாதிரி நிறைய லைக்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ லைக்ஸ் கொஞ்சம் பண்ணுங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷனாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மாட்டேறாங்க. ஏன்னா உண்மை வந்து கசக்கும். சில டைமில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸை பற்றி பேசினா வந்து சில பேர் பிடிக்காது. டார்கெட் பற்றி பேசுங்க, ப்ராஃபிட் பற்றி பேசுங்க. எவ்வளோ ப்ராஃபிட், நம்ம எவ்வளோ பணம் போட எவ்வளோ சம்பாதிக்கலாம், சம்பாதனை ப்ராஃபிட் ப்ராஃபிட் ப்ராஃபிட்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது உங்களை மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட்டை பற்றி யோசனை பண்ணுறீங்களா? ப்ராஃபிட்டை பற்றி உங்களை யோசனை பண்ண வைக்கிறது தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோடைய வேலையே. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு சம்பாதிக்க முடியும். இப்போது நீங்கள் அவேர்னஸ் ஆகிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப ஜாக்கிரதையாக வந்தீங்கன்னா அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 lakhs ப்ராஃபிட், என்னுடைய டோட்டல் இவ்வளோ ப்ராஃபிட், எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ ப்ராஃபிட், என்னுடைய ஸ்க்ரீன் பாருங்கள், என்னுடைய கார் பாருங்கள், என்னுடைய பங்களா பாருங்கள், நான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறவங்க சொல்லிட்டேன். அது வந்து ஒரு பிஸ்னஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் அது எத்திக்ஸாக கூட இருக்கலாம். அது ஓகே, அது நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லைங்க. நீங்கள் வந்து அதை தான் பார்க்குறீங்க. அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, அவங்களுடைய கார் என்ன காரு, அவங்களுடைய ட்ரெஸ் எப்படி போட்டிருக்காங்க, அவங்களுடைய ட்ரேடிங் செட்டப் எந்த மாதிரி பெருசாக இருக்குது, அவங்க எப்படின்னு அவங்க அமைச்சிக்கிட்டாங்க. காமிக்கலாம், என்ன வேணால் ஷோ காமிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல பெரிய ஹீரோ, இப்போ அவங்க ஹீரோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டதுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸு பெரிய அளவுக்கு ரீச் ஆகிறாங்க. ஆனால் அவங்களுடைய கடந்த காலம் எப்படி இருந்திருக்கும்? யாரோ ஒரு சிலர் தான் வந்து பேக்ரவுண்டில் பெரிய ஹீரோ வந்துடுவாங்க. பேக்ரவுண்டு இல்லாமையே வந்து எத்தனையோ ஹீரோக்கள் இன்றைக்கி பெரிய பிரபலமாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் கூட நம்ம எந்த அளவுக்கு அனுபவப்பட்டு மேலே வரமோ சஸ்டெய்ன் ஆகிட்டு நிற்கலாம். நம்ம ஈஸியாக மேலே வந்துட்டோம் அப்படின்னா அது தக்க வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த நான் சொல்ல ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிங்களா, ப்ராஃபிட் அரிப்பை பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லல, அந்த ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ திரும்ப வந்து ரெடியூஸ் ஆகிடுது. எப்பயுமே வந்து அந்த ப்ராஃபிட்டை ஹோல்ட் பண்ண கற்றுக்கிட்டு ஒரு வருஷம் சஸ்டெயினபிள் நின்றுட்டாங்கனாவே அவங்க ட்ரேடர் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து யதார்த்தம், புரிஞ்சுங்க. சஸ்டெண்ட் ஆகி நிற்க முடியல, வந்த கேபிட்டல் டவுன் ஆகிடுதுன்னா இன்னும் அவங்க நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்படி ஏன்னா எமோஷனலாக கால் ஆகிடுவாங்க. நான் சொன்னேன் லாட் சைஸ் முன்ன பின்ன ஆகிட்டு அப்புறம் ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் டார்கெட் எதுவும் மெயின் வந்து டார்கெட் எதுவும் ஹோல்ட் பண்ணணுன்ற விஷயம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக அதை நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். டார்கெட்டை எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், எதுவும் நம்ம பயம் இல்லாமல் எதுவும் இருக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோ லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு அந்த என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு டவுட்டாக தெரிஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு சேல்ஸ் ரிவ்யூ 2 இருந்தது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து இதுக்கு கீழே போனால் சேல் பண்ணேன். ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த 2 பார்டர் போட்டிருக்கீங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ ப்ரைஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல சேலிங்கான செனாரியோ பார்த்துருந்தேன். சரி, கிடைச்சது எனக்கும் ஒரு ஃப்ரெஷ் லோ கிடைச்சது, மேலே போச்சு, கன்சாலிடேஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பிரேக் டவுன் ஆச்சு. ரைட்டு, இந்த ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். டார்கெட் வந்து கட்டு, ஏன்னா இது லைட்டான சப்போர்ட் இருந்தது இந்த ஏரியா. ஓகேங்களா, இன்னும் சப்போர்ட் ஏரியா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் இருந்தாலும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இது வந்து என்னோடய வியூஸ். இது வந்து டிப்ஸு கால்ஸ் நினச்சிக்காதீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க அப்படின்றாங்க. இது வந்து டிப்ஸு கால்ஸ் ஐட்டம்ஸ். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அவங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்குது. என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து என்னுடைய பர்டிகுலரி வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீயாகவே லைஃப் டைமுக்கு இருக்குது. அதில் நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட் தான் ஜாயின் பண்ணல, வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சும்மா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்து நான் கற்றுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இந்த வீடியோக்கு அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 இருக்குது பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க போதும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சொன்னேன், இப்போ நான் சொன்னேன் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் உங்களுக்கு நான் என்னோடய வியூ சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கில் சேல்ஸ் ரிவ்யூ சென்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை மணிக்கு? 9 மணி 21 நிமிஷத்துக்கு. 9 மணி 21 நிமிஷம், 9:21 AM. இப்போது இந்த இடத்துல கீழே வந்தால் சேலிங்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணி 37902.80 கீழே வந்தால் சேல் வைங்க. 37996 அபோவ் மேலே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் குவைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மேலே ரெடிஷன்ஸ் ஏரியாது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சால் அப்படி எழுதிருக்க பாருங்கள், கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குதுன்னு இந்த இடத்துல ரவுண்ட் மார்க்கும் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம டார்கெட் சைட் நோக்கி போயிட்டுருக்குது. கீழே சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் டார்கெட்டை கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம். இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி இது இல்லைனா எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸில். இது மாதிரி உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு சின்ன விஷயம் ஸ்டாக்ஸில் கூட இது மாதிரி சென்ட் பண்ணுவேன். ஒரு சில டைமில் வந்து நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில், நேற்று கூட ஒரு க்ரூட் ஆயிலில் சென்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருந்தது நேற்றுக்கு. ஆமாம், நேற்றுக்கு தான். எஸ், இது பாருங்கள், க்ரூட் ஆயில் வியூ வந்து ப்ரைஸ் இந்த ஆங்கிளில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு வேறு மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணுறேன்? கிட்டத்தட்ட 4:37 நிமிஷத்துக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரைஸ் நம்ம டைரெக்ஷனில் வரல, கொஞ்சம் மேலே போய்ட்டு கன்சாலிடேட், அதுக்கப்புறம் மேலே போய் ப்ரைஸ் வந்தது. ஆனால் கடைசியில் நம்ம வந்து டார்கெட் நம்ம சைடு சைடு தான் டார்கெட் மேலே வந்தது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் பார்த்தா எதுவும் தெரிய போகிறதில்ல.
ப்ராக்டிஸ் ரெகுலராக நீங்கள் ட்ரா பண்ணணும் சார்ட். லைவ் மார்க்கெட்டில் பண்ணணும் மெயின். ஆஃப்டர் மார்க்கெட்டில் யார் வேணால் பண்ணிடலாம். லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக்ஸ் மேக்ஸிமம் வந்த உடனே நான் டார்கெட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ, அதை டார்கெட்னால் எந்த மாதிரி டார்கெட் எங்கே வரல ஃபிக்ஸ் பண்ணலாம், டார்கெட்டில் பயப்படாமல் எப்படி இருக்கிறது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.